பவித்ரா என்னோட பொண்ணுதான் இறந்து போனது. இப்ப நான் இந்த கோரிக்கை எதுக்கு வைக்கிறேன்னா, என் கணவர் மேலதான் இப்ப கோரிக்கை நான் வைக்கிறேன். என் பொண்ணு இறந்து போயிடுச்சு. நேற்று போஸ்ட்மார்டம் பண்ணி குழந்தை என் கண்ணுல இன்ன வரைக்கும் காட்டவே இல்லை. நேத்துலாம் எனக்கே தெரியாம பின்வாசல் வழியா என் குழந்தைய ஆம்புலன்ஸ்ல எடுத்துட்டு போய் நான் இங்கிருந்து போறக்குள்ள நான் இங்கிருந்து போன் பண்றேன் அவருக்கு. இடையில எங்க ஆம்புலன்ஸ காணோம், அம்மா எனக்கே தெரியாம இந்த குழந்தைய வாங்கிட்டு போயிட்டீங்களா அப்படின்னு சொன்னாங்காட்டி போனை கட் பண்ணி போனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்களாம் பின்னாடி கார் பிடிச்சி கரெக்டா ஒரு 8 மணிக்கு நாங்க போக நாங்க போன் எல்லாத்துக்கும் சொந்தக்காருக்கு போன் பண்றப்போ நாங்க போயிட்டு இருக்கோம்னு தான் சொன்னாங்க. நாங்க இங்க இருந்து அங்க போறக்குள்ள அம்மாவோட சம்மதமே என்னோட சம்மதமே இல்லாம என் பிள்ளைய எரிச்சுட்டாங்க. குழந்தைய நான் கண்ணுல பார்க்கவே இல்லை. என்கிட்ட ஒரு சம்மதம், என்னோட சம்மதம் என்னன்னு கூட கேட்கவும் இல்லை, என்னோட சம்மதம் என்னன்னு வாங்கவே இல்லை. திடீர்னு என் குழந்தையோட மறக்காம ஒரு ஏதாவது அது எடுத்து செக் பண்ணணும், குழந்தையோட நோண்டி எடுக்கணும் அப்படின்னா குழந்தையோட பாடி எங்க கிட்ட இல்லை. என்னோட சம்மதமே இல்லாம குழந்தைய எரிச்சுட்டாங்க. இப்ப திடீர்னு எனக்கு அது தேவைப்பட்டா நான் எங்க போறது? திடீர்னு குற்றம் யாராவது மேல இருந்ததுன்னா நான் கண்டுபிடிக்கிறது யாரை வச்சு நான் கண்டுபிடிக்கிறது, எதை வச்சு நான் கண்டுபிடிக்கிறது? அதுவும் இல்லாம பெத்த தாய் கிட்ட குழந்தைய காட்டவே இல்லை. முதல்ல கணவர் மேலேயும் நான் குத்தம் சொல்லுவேன், கணவர் கூட இருக்கிறவங்க சொந்தக்காரவங்க மேலேயும் நான் குத்தம் சொல்லுவேன். அவங்க எல்லாமே சொல்லிதான் பெத்த தாய் எங்கிட்டயே காட்டாம பின்வாசல் வழியா எடுத்துட்டு போயிட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்குள்ள அவங்க கிட்ட இன்னும் 1 மணி நேரத்துல எங்க கணவர்கிட்ட என்ன பேசினாங்க ஏது பேசினாங்கன்னு எனக்கு தெரியல. பேசி எனக்கே தெரியாம நான் கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னாங்காட்டி எங்கிட்டயே சொல்லாம அவரு எனக்கே தெரியாம அவர் கையெழுத்து போட்டு பாடி வாங்கிட்டு போயிருக்காங்க பாப்பாவை. ஏன்னா நேத்து சம்பவம் நடக்கும்போது அந்த ஹாஸ்பிட்டல்ல நீங்களும் இருந்தீங்க, அங்கதான் நீங்க உள்ள விடல. இந்த பக்கம் நாங்க எங்ககிட்ட பேட்டி கேட்டு இருந்தப்ப இந்த பக்கம் நாங்க பேசிட்டு இருந்தோம். உட்காந்து அழுதுட்டு இருக்கேன், என்னால முடியல, தலை சுத்தல் வேற, உட்காந்துட்டு இருக்கேன். எல்லாம் அந்த பக்கம் எல்லாம் இதை வச்சு மறைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பக்கம் போறதுக்கு எங்களுக்கு வழி இல்லை. எங்க சொந்தக்காரங்க யாரும் அந்த சைடே விடல. நாங்க எல்லாருமே இந்த பக்கம் தான் இருந்தோம். அந்த பக்கம் எல்லாம் இவங்களை மட்டும் விட்டுட்டாங்க. கணவரோட வீட்டுல இருக்கிற எல்லா சொந்தக்காரங்களும் எல்லாருமே அந்த சைட்ல தான் இருந்தாங்க. எங்களை மட்டும் இந்த சைடு ஒதுக்கி வச்சுட்டாங்க. அதே அப்படி பண்ணணும். தெரியாதுங்க, உள்ள ஏத்துனது எங்களுக்கு தெரியாது. அந்த இடத்துல நான் அந்த வீடியோல கூட பாருங்க, அந்த வீடியோல அவங்க மட்டும் தான் இருப்பாங்க. நாங்க எல்லாம் ஒருத்தர் கூட அதுல இல்ல. நீங்க ஸ்டார்டிங்ல சொன்னது உடலை வாங்க மாட்டோம், எங்களுக்கு நீதி கிடைச்சது. அப்ப சொன்னீங்க, ஆனா அதுக்கப்புறம் என்ன சொன்னீங்க? நாங்களும் சம்மதிச்சிட்டோம். நீங்க சொன்னது நாங்க பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, அதுக்கப்புறம் நாங்களும் சம்மதிச்சிட்டோம், பாடி வாங்க போறோம் தான். பாடி வாங்க சொன்ன மாதிரி அப்ப சொல்லி நான் என்ன சொன்னா, என் பிள்ளைக்கு நீதி வேணும். அவன் செத்ததுக்கு அப்புறம் தான் என் பிள்ளையோட பாடியை நான் வாங்கி அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் அடக்கம் பண்ணுவேன். அது வரைக்கும் நான் வாங்க மாட்டேன், நான் கையெழுத்து போட மாட்டேன். இன்ன வரைக்கும் எந்த நான் பேப்பர்ல கையெழுத்து நான் போடவே இல்லை. குழந்தைய நாங்க கொண்டு போயிட்டாங்களே, பின்னாடி நாங்க கார்ல போனோம். நாங்க போறக்குள்ள எரிச்சிட்டாங்க. அதை நாங்க கேட்கறதுக்கு போனதுக்கு என்னை அடிக்கிறதுக்கு வராங்க. எதுக்கு அடிக்கிறதுக்கு வரணும்? என்னை சைன் கையெழுத்து போட சொன்னாங்க. நான் கையெழுத்து போட மாட்டேன், நான் என் குழந்தையோட பாடியை நான் வாங்க மாட்டேன். அவனுக்கு ஒரு நீதி கிடைக்கணும், சிஎம் எங்கிட்ட பேசணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு நாங்கெல்லாம் உட்காந்துருந்தோம். ஆனா அது லாஸ்ட் வரைக்கும் நேத்து நடக்கல. நான் கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னோன்னே எனக்கே தெரியாம கணவரை கூட்டிட்டு போய் உள்ள வச்சு கையெழுத்து போட்டு எனக்கே தெரியாம அவரை பாப்பாவை தூக்கிட்டு எடுத்துட்டு போயிருக்காங்க. அது பின்வாசல் வழியா எல்லாம் எடுத்துட்டு போயிருக்காங்க. ஒரு வார்த்தை எங்க கிட்ட யாருக்கிட்டையும் சொல்லவே சைன் நான் போட மாட்டேன்னு நான் சொன்னதுதான். இதான் பிரச்சனை, வேற எந்த பிரச்சனையும் மேல சைன் நான் போட மாட்டேன். உடலை கொண்டு போகும்போது கூட பின்வாசல் வழியா கொண்டு போகல, நீங்க நின்னுட்டு இருந்தீங்க, எல்லாருமே உட்கார்ந்து இருந்தீங்க, அந்த வழியா தான் கொண்டு போனாங்க. பின்வாசல் வெளியில பின்னாடி இந்த சைடு எல்லாமே மறைச்சிட்டாங்க. மறைச்ச கயிறெல்லாம் வச்சு எல்லாம் கட்டி இந்த பக்கம் எல்லாம் கூட்டம் இருக்குது. இந்த பக்கம் நாங்க எல்லாமே நின்னுட்டு இருக்கோம். அந்த சைடுல வச்சு அப்படி கொண்டு போயிட்டாங்க. அப்ப சரி அப்படிதான் கொண்டு போறாங்கன்னா என் பையனையும் சேர்த்து உள்ள கூட்டிட்டு போறப்ப பெத்த தாய் அங்கேயேதான் அப்ப நான் இருக்கேன். என்னை உள்ள கூட்டிட்டு போக வேண்டியதானே, ஏன் என்னை கூப்பிடல? எங்கிட்ட சொல்லவே இல்லையே. சரி நான் தான் உட்காந்து தலை சுத்தல உட்காந்துருந்தேன்னா இத்தனை சொந்தக்காரங்க இருக்காங்க, அவங்க முன்னாடி சொல்லலாம்ல, அவன் ஏன் சொல்லல? கண்டிப்பா நீங்க ஒரு பக்கமா உட்கார்ந்து இருந்தீங்க, நீங்க உள்ள போகல. நீங்க ஏன் உள்ள போக முயற்சிக்கல? உள்ள விடல. அது இல்லாம எனக்கு தலை சுத்தல எல்லாத்துக்குமே தெரியும். எனக்கு ரொம்ப இன்னுமே முடியல. ஹாஸ்பிட்டல் நேத்து காலையில எல்லாம் போய் காலையில போய் பல்ஸ் ஜாஸ்தியா இருக்குன்னு இருக்காங்க. அதனால ரொம்ப தலை சுத்தல. எனக்கு இன்ன வரைக்குமே நான் 5 நாள் ஆச்சு சாப்பிட்டு, இன்ன வரைக்கும் நான் சாப்பிடவே இல்லை. சாப்பிடாம எல்லாருமே இப்படிதான் வந்துட்டு இருக்கோம். லாஸ்ட் வரைக்கும் குழந்தை கண்ணுல காட்டல, எரிக்கிறப்ப கூட கண்ணுல காட்டல. யாரை கேட்டு எரிச்சாங்க? போனோம், குழந்தை கொண்டு போயிட்டாங்கன்ட்டு நாங்க போன் பண்ணோம். போனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. லாஸ்ட் டைம் பாப்பாவை நான் பாக்கணும்னு சொல்லிட்டு அழுதுட்டே நாங்கெல்லாம் இங்க இருந்து காரை வச்சு நாங்க போறோம். போறக்குள்ள நாங்க இங்க இருந்து போறக்குள்ள நாங்க வந்துட்டு இருக்கோம், எல்லாத்துக்குமே அங்க தெரியும். அதுக்குள்ள ஏன் நான் போறக்குள்ள எரிக்கணும்? ஒரு மணி நேரம் வெயிட் பண்றது, ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்றது எதுக்கு எரிக்கணும்? குழந்தைங்க அது குழந்தை தானே, அது ஏற்கனவே அது ரொம்ப நொந்துருச்சு. அது
எதுக்கு எரிக்கணும்? குழந்தை வந்துட்டு சாயந்தரம் 5 மணிக்கு காணாம 5:30 மணிக்கு. ஆனா நீங்க அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்க அப்பா வந்துட்டு வேலையை முடிச்சுட்டு வந்துதான் தொலைவிருக்காரு. நீங்க அது வரைக்கும் வந்து இந்த குழந்தை மிஸ் ஆனது கூட தெரியாம நீங்க எப்படி இருந்தீங்க? எப்படி சொல்றது, இது வந்து இத்தனை நாள் நான் சொல்லக்கூடாதுன்னு இருந்தேன். அவர் வந்து ஃபுல்லா தண்ணி அடிப்பாரு. சரிங்களா, நான் சொல்லிடுறேன். நான் அவர் தண்ணி அடிக்கிறப்போ என்ன பண்ணிருக்காரு, முந்தானத்து அவர் குழந்தை காணாம போறக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி கருப்பு கலர் ஜூஸ் இன்னொரு ஜூஸ்ல வந்து வாங்கி கலந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருந்திருக்காரு. அது எங்களுக்கு தெரியல. தெரியாதப்ப என்ன பண்ணிக்க எல்லா வேலையும் நான் முடிச்சுட்டு தூங்கி எந்திரிச்சிட்டு ஒரு 2 மணி இருக்கும். 2 மணிக்கு எந்திரிச்சு சரி ரொம்ப தொண்டையில வந்திருக்கு, சரி ஜில்லுன்னு ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கு, அதை எடுத்து ஒரு முடக்கு தான் குடிச்சு, அது குடிச்சு அது ஒரு மாறு இருந்ததுன்னு சொல்லி அப்போதே அதை தூக்கி அதை வச்சு போட்டு அந்த டைம்ல எனக்கு என்ன ஆச்சுன்னு அந்த அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ள ஒரு மாதிரி தலை சுத்தி வந்து நான் படுத்துட்டு இருந்தப்ப அந்த பாப்பா என்ன நிக்குது, கடைக்கு போயிருக்கான். அந்த டைம்ல இந்த மாதிரி ஆகும்னு எனக்கு தெரியாது. இவன் எதுக்கு வாங்கி அதை கலந்து வீட்டுக்குள்ள வைக்கணும்? இதே குழந்தை எடுத்து குடிச்சிருந்தா என்ன ஆகுறது சொல்லுங்க? இப்போ நீங்க அதே வீட்டுக்குள்ள பியர் பாட்டில், வாட்டர் பாட்டில்ல சரக்கு இதெல்லாம் இருந்தது. ஒரு போட்டோ ஒண்ணு வெளியாயிருக்கு. அது நீங்க பாத்துட்டீங்களா என்னன்னு தெரியாது. அது வந்து ரெகுலரா இருக்கு. உங்களுக்கு வந்து மது பழக்கம் தொடர்ச்சி இருந்துட்டு இருக்குது அப்படின்றது சொல்றவங்க 1000 சொல்லாங்க சார். இப்போ நான் சொல்றவங்க 1000 சொல்லலாம். இத்தனை நாள் இதெல்லாம் வெளியே வராது. இப்ப எதுக்கு வரணும்னு தான் நான் இப்ப அந்த வீட்டுக்கு போய் 1 மாசம் ஆகுது. அந்த 1 மாசத்துல என்னை பத்தி அவங்களுக்கு என்ன தெரியும்? இந்த 10 வருஷமா அவங்க கூட நான் இருக்கேன். அந்த ஆள் என்னென்ன பண்றான்னு எனக்கு தான் தெரியும். 10 வருஷமா அவங்க வந்து பாக்குறாங்களா வீட்டுக்குள்ள? நான் என்ன பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியுமா? முதல்ல வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியுமா? தேவையில்லாம நாங்களே ஒண்ணு போயிடுச்சு நீங்க இழந்து நாங்க இங்க உட்காந்துட்டு இருக்கிறப்போ இந்த பொண்ணு அதுவும் ஒரு பொண்ணு தான், அவங்களும் குழந்தைய வச்சிருக்காங்க. எதுக்கு இந்த மாதிரி பேசணும்னு தான் நான் கேட்கறேன். இந்த கார்த்தியை வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? பக்கத்து வீடு தான் அவங்க. பக்கத்து வீட்டுல நாங்க அந்த வீட்டுக்கு போய் கரெக்டா 10வது நாள் அவங்க வந்து காலி பண்ணிட்டாங்க. காலி பண்ணி போனதுக்கு அப்புறம் தான் அவங்க வீட்டுல 2 பிள்ளை இருக்குது. பிள்ளை இருக்கிறப்ப என் பாப்பா போய் அவங்க விளையாடுறப்ப அந்த குழந்தைக்கு வந்து அவங்க வந்து திங்கறக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த பாப்பா அங்கேயே சாப்பிட்டு விளையாண்டு வந்துருவா. சரிங்களா? கார்த்தியோட மனைவி வீட்டுல தான் இருந்தாங்களா? அவங்க வீட்டுல இருந்தாங்க. என்னன்னு எனக்கு தெரியும். கார்த்தியோட தான் கார்த்தி மனைவி. ஆமா, அவங்க இன்னொரு பையன், அவங்க பொம்பளையோட தம்பிங்கிறாங்க அவன் ஒருத்தன். அப்புறம் கார்த்திங்கிறவன், அவன் பேர் கூட தெரியாது. எல்லாம் நியூஸ்ல அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அவனோட பேர் கார்த்தினே தெரியும். அதுக்கப்புறம் தான் இந்த 3 அண்ணா எனக்கு தெரிஞ்சது. அவங்க 3 பேருமே அந்த வீட்டுல தான் இருந்தாங்க. அப்ப அந்த 2 பிள்ளைகள் அந்த வீட்டுல தான் இருந்ததுங்க. அதுக்கப்புறம் தான் வீடு பின்னாடி சைடு ஒரே ஒரு சேவூர் தான், அடுத்த கட்டுல அவங்க போனாங்க குடி. கார்த்தி அடிக்கடி உங்க வீட்டுக்கு வந்து போய் தந்துருக்காரு ஒரு நண்பரா? அவங்க வரமாட்டாங்க. காலி பண்ணி போனதுல இருந்து வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு வீட்டுக்காரமா சொல்லி வச்சுட்டாங்க. அதனால சம்பவம் நடந்த அன்னைக்கு நீங்க சொன்னது உதவி செய்யறேன்னு சொல்லி அடிக்கடி வருவான்னு நீங்க சொல்லுங்க. உதவி செய்யணும். அவங்க எதுக்கு வராங்க? அந்த வீட்டுல இருக்கும்போது அவங்க வீட்டுக்கு வருவான். அவங்க வீட்டுல தான் இருந்தாங்க. அங்க இருந்து போவாங்க. காலி பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க ஒரு நாள் கூட வந்தது கிடையாது. காம்பவுண்டுக்குள்ள. புரியல. தேடினது வந்து என்னன்னா குழந்தை காணாம போயிடுச்சு. நாங்க தொலை வீட்டு இருக்கிறப்போ எங்க கூடவே அந்த பொம்பளையும் இருக்கா. அந்த அவன் கார்த்தி இருந்தானே என்ன தட்டத்துல இன்னொருத்தர் நீங்க சொன்னீங்க. தேடினாங்க வந்து இன்னொருத்தர் கூட இருந்தா மோகன். அவன் இருந்தான். அவன் வந்து எங்களுக்கு என்ன பண்ணிட்டா டைவர்ட் பண்ணி விட்டான். இன்னொரு தாத்தா வந்து ஸ்கூட்டில போயிருக்காரு. பாப்பா வந்து அந்த ஸ்கூட்டில தான் போனா அப்படின்னு வந்து எங்களை டைவர்ட் பண்ணி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அவரை பார்த்தா கேமரால அவரு இல்ல, இவன் தான் வண்டியில இப்படி ஏத்திட்டு போயிருக்கான். இன்னொரு கேமரால அது ரெக்கார்ட் ஆயிருக்கு. இவன் தான் கூட்டிட்டு போயிருக்கானே ஒளிஞ்சு இன்னொருத்தவங்க டைவர்ட் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் போலீஸ்காரங்க வந்து அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சாங்க. சிஎம் சார் கிட்ட பேசுறீங்க சார். பேசுனதுக்கு எவ்வளவு சீக்கிரமா நான் நடவடிக்கை எடுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நான் எடுப்பேன். அவர்கிட்ட சொன்னீங்களா நீங்க இந்த மாதிரி உங்களுக்கு தெரியாம இருந்துச்சு? அதெல்லாம் சொல்லலைங்க சார். நாங்க வந்து அவர் வந்து பேசினாரு, 3 வார்த்தை பேசினாரு. எவ்வளவு சீக்கிரமா எடுக்க முடியுமோ எடுக்கிறோமா, நான் அவனை வந்து நேர்ல வந்து பாக்குறேன் அப்படின்னு இருக்காருங்க சார். எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்போ எனக்கு வந்து குழந்தைய கண்ணுல காட்டாம எரிச்சது, குழந்தைய எப்படி எரிக்கலாம் அடக்கம் பண்ண வேண்டியது. என்னதான் எதிர்பார்க்கறீங்க? இப்ப எரிச்சிட்டாங்க, எனக்கு வந்து இப்போ நியாயம் கிடைக்குங்க சார். இப்போ போலீஸ் வந்து குழந்தைக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, யாருனாலையும் தாங்க முடியாத ஒரு குற்றம், போலீஸ் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. 2 பேரை கைது பண்ணிருக்காங்க. அதுல ஒருத்தனுக்கு வந்து கை கால் உடைஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. 2 பேரையும் ரிமாண்ட் பண்றாங்க. இன்னொன்னு என்ன கேட்டீங்கன்னா சார், எனக்கு வந்து போலீஸார் வந்து அடுத்ததாக வந்து உங்களுக்கு நிவாரண நிதின்னு சொல்லி ஒரு அமௌண்ட் கொண்டு போய் குழந்தைகளுடைய தந்தை கிட்ட கொடுத்துருக்காங்க. அதுவும் உங்களுக்கு தெரியும். எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு நிதி எது வேண்டாம். நிதி எனக்கு எது வேண்டாம். எனக்கு வந்து நீதி தான் எனக்கு வேணும். நிதிங்கிறது வந்து இன்னைக்கு இல்லைங்க சார், எப்ப வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம். அது வேற. எனக்கு புள்ள போச்சு. எனக்கு நீதி தாங்க சார் எனக்கு வேணும். எனக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. அத்தனை பேர் சூலூர்ல வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க எனக்கு இதுக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க. இதுக்கு கண்டிப்பா அவங்க வருவாங்க. அவ்வளவுதான். இதை என்ன நம்பி நான் கேட்கறேன். இதுக்காக எனக்கு நீங்க வரணும், எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும். இந்த குழந்தை இப்படி பண்ணிட்டாங்க நான் சொல்லி கேட்டங்காட்டி இப்ப அவதூறுப்ப வந்து இந்த மேல நிறைய பரப்புறாங்க. எனக்கு தெரியுது, அவ்வளவுதான் வேணும். இந்த மாதிரி தமிழ்நாட்டுல வந்து நிறைய சம்பவங்கள் நடந்துட்டே இருக்கு. நீங்க இப்ப குழந்தைய ஆமா சார், எனக்கு இன்னைக்கு போயிருச்சு. என்ன மாதிரியான சட்டங்கள் வரணும்னு எதிர்பார்க்கறீங்க? எனக்கு இந்த மாதிரி போயிடுச்சு சார். இதை விட அவனுக்கு கொடுக்கற தண்டனை இந்த அதை பார்த்துட்டு இனிமேல் யாரும் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்க சார். எனக்கு அது ஒண்ணுதான். எந்த குழந்தைக்கு நடக்கூடாது. எல்லா வீட்லயும் பிள்ளைங்க இருக்குது, எல்லா வீட்லயும் தங்கச்சி மாதிரி இருக்காங்க. அதனால இந்த மாதிரி அவனுக்கு கொடுக்கறத பார்த்துட்டு யாரும் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு இருக்கு மேல. ஒண்ணுங்க, இந்த பெண்ணை பத்தி பக்கத்து வீட்டுக்காரரு
அவதூறா பேசிட்டு இருக்காங்க. அவங்க என்ன வேணாலும் பேசட்டும். இதுக்கப்புறம் மேற்கொண்டு அவங்க இவங்க எல்லா உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. பிரஸ்ஸா இருந்தாலும் நாங்க உண்மைத்தான் பேசுவோம். நாங்க மறைச்சு பேசுறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை. நீங்க கேட்ட அத்தனை கேள்விகளுக்கு அந்த பொண்ணு சொல்லிச்சு, ஆமா உண்மை, நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருந்தேன் எல்லாமே. இல்ல கார்த்திகோட பழக்கம் இருக்கா? ஒரு நிமிஷம் சொல்லுங்க சொல்லுங்க. அப்படி சொல்றாங்க அதுக்கான இது பதில் வரவே இல்லை. நான் சொல்றேன் பதில். நீங்க சொல்றேன் இந்த மாதிரி இப்போ நீங்க அவங்க உங்க மேல சொல்றாங்களா அலிகேஷன், அவங்க மேல நீங்க ஏதாவது புகார் கொடுக்க போறீங்கன்னா அதையும் பதில் சொல்லிருங்க. ஆமாங்க சார். இப்ப உண்மையா நீங்க கூட இருக்கா இல்லையா அந்த அதான் சார். இப்ப தேவையில்லாம இவங்க சொல்றாங்க, உண்மையாலுமே அந்த மாதிரி இருந்தால் என்ன தண்டனை வேணா எனக்கு கொடுக்கலாம். அந்த மாதிரி இல்லாதப்போ இந்த மாதிரி அவதூறு பேசும் போது சத்தியமா சொல்றேன், எனக்கு ஏதோ ஒண்ணு அப்படின்னா இவங்க உள்ள போவாங்க. தேவையில்லாம இந்த மாதிரி யாரும் பேசக்கூடாது ஒருத்தவங்கள. ஏன்னா நாங்களே இல்ல இழந்து உட்காந்துட்டு இருக்கோம். ஒருத்தவங்க வாய் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாமே பேசக்கூடாது. இது உண்மையா என்னன்னு மேல இருக்கிற கடவுளுக்கு தெரியும். போனது எனக்கு போயிருக்குது, அவங்க வீட்டுல யாருக்கு போக கிடையாது. அவங்க வீட்லயே குழந்தை இருக்குது சரிங்களா. எனக்கு தான் போயிருக்குது. இப்போ ஒண்ணுதான் போச்சுட்டு பார்த்தா இன்னொன்னு போயிருச்சு சரிங்களா. தேவையில்லாம அவதூறு இப்படி பரப்ப வேண்டாம். இந்த மாதிரி திரும்ப தேவையில்லாம இப்படி பேசினாங்கன்னா அவங்க மேல கண்டிப்பா வளர்க்க. இந்த மாதிரி கார்த்திகோட பழக்கம் இருக்குன்னு சொல்லுவாங்க சார். எல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா பண்ணுனது அவங்க தான் தப்பு, அவங்க எல்லாமே சொல்லுவாங்க சார். அந்த மாதிரி பழக்கம் இருந்திருந்தா போலீஸே ஆக்ஷன் எடுத்து இவங்களை அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க சார். அந்த மாதிரி எந்த ஒரு பழக்கமுமே இல்ல. தயவு செஞ்சு பிளீஸ் இந்த மாதிரி யாருமே பாட்டில் இருந்தது நாங்க போட்டோ எடுத்தோம்னா ஒரு ஆம்பளை இருக்கிற வீட்டுல அவன் பண்ண மாட்டானா? சும்மா இதேவே நீங்க திருப்பி இதேவே கொண்டு வரீங்களே. நான் கேட்கறதுக்கு பதில் யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க பாத்தீங்களா. இதைத்தான் கொண்டு வரீங்க எல்லாருமே. நான் கேட்கறதுக்கு யாருக்கு பதில் வர மாட்டேங்குது. இன்னும் எல்லாத்துக்கும் ஒரு சம்பவம் மயக்கமே வந்திருக்கீங்க. உங்களதான் கேள்வி கேட்பாங்க, நீங்க பதில் சொல்லுங்க. நீங்க கேட்டதா சொல்ல வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா ரெக்வெஸ்டா சொல்றேன். சோ நம்ம எங்க வீட்டுல இந்த மாதிரி நடந்திருக்கு. நாங்க நீதிக்காண்டி போராடிட்டு இருக்கோம். ப்ளீஸ் தயவு செஞ்சு யாருமே இந்த மாதிரி தப்பான விஷயங்களை பரப்பாதீங்க. எல்லா வீட்லயுமே குழந்தை இருக்குது. பாப்பாக்கு நீதி கிடைக்கணும் போது இது கேஸே டைவர்ட் ஆகுது. சோ நீங்க தயவு செஞ்சு ப்ளீஸ் இந்த மாதிரி தப்பான விஷயங்களை பரப்பாதீங்க. எங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக நாங்க போராடிட்டு இருக்கும் போது நீங்க இன்னொன்னு கொண்டு பேசும்போது எல்லாருமே எங்களோட சப்போர்ட்டா இருப்பீங்கன்னு சொல்லி நாங்க ரொம்ப நம்பிக்கையா இருக்கோம்.